ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சிவம் கதையோட 41வது பாகத்தை இப்போ தொடர்ந்து படிப்போம். தீட்சிதர் ஒரு தினுசாக பார்ப்பதை ஜீவாவும் கவனித்தாள். இருந்தும் கவனிக்காத மாதிரி ராஜநாராயணனை பார்த்தாள். அவன் தலையை பீத்து கொண்டிருந்தான். இப்போதைக்கு ஊருக்கு கிளம்ப சாத்தியமே இல்லை என்கிற மாதிரி இன்னொரு களவு முயற்சி, அதை தொடர்ந்து ஒரு சாவு. அவனுக்குள் எரிச்சல் பீறிட்டது. இடையில் பட்டர் இன்ஸ்பெக்டர் குமாரவேலையை தனிமையில் அழைத்து காதை கடித்தார். இன்ஸ்பெக்டர், இந்த பொண்ணு வந்த முதல் நாளே வயிற்ற கலக்கிட்டா. நல்ல வேலை. என் பாரதிக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னத்தை பண்ணுறது? இவளை தயவு செய்து ஊருக்கு கிளம்பி போகச் சொல்லுங்கோ. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இன்ஸ்பெக்டர் குமாரவேல் அதை கேட்டு சிரித்தார். என்ன சிரிக்கிறேள்? சிரிக்காம, உங்களுக்கு இன்னைக்கு பத்திரிகைங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு தெரியல. நான் அந்த பொண்ணை பார்த்து நீ இடத்த காலி பண்ணுன்னு சொன்னால் அதையும் ஒரு பாயிண்ட்டாக எழுதி என் மானத்தை வாங்கிடுவா. போலீஸ்காரங்க நாங்கள் இவகிட்ட படுற பாடு உங்களுக்கு என்ன தெரியும்? இவங்க கிட்ட அப்போ இவ இங்கே தான் இருப்பானா? என் வீட்டில் இவ இருக்க வேண்டாம். அதை நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். ஊரில் வேற யாரும் இடம் கொடுக்காதபடி நான் பார்த்துக்கிறேன். அந்த நிலையில் இந்த பொண்ணு எங்கே தங்குறதுன்னு தான் பார்ப்போமே. அவர்கள் ஒரு முடிவுக்கு வர ஜீவாவும் வீட்டுக்குள் சென்று தனது பேக் மற்றும் இத்தியாதிகளுடன் வெளியே வந்தாள். என்னம்மா, எங்கே கிளம்பிட்டீங்க? இனி இங்கே என்னை தங்கிவிட மாட்டீங்கன்னு நல்லா தெரியும். ஐயர் உங்ககிட்ட குசுன்னு பேசினதே அதுவாகத்தானே இருக்கும். சரி, இது அவர் வீடு. நான் யார் அவர்கிட்ட உரிமை போர் நடத்த? ஆகையால் நைஸாக கழண்டுக்கிறது தான் எனக்கு மரியாதை. வாவ், பயங்கர பிரைட் மணி. சரி, எங்கே போவீங்க? பட்டர் வீட்லேயே இடம் இல்லைன்னா மற்றவங்களும் இடம் தர மாட்டாங்க. ஊரில் லாட்ஜ் வசதியும் கிடையாது. குமாரவேல் அவளை பார்த்து, நீ ஊருக்கு போவது தான் உனக்கு இருக்கும் ஒரே வழி என்கிற மாதிரி பேச பேச ஜீவா முகத்தில் மந்தகாசமாய் ஒரு புன்னகை. அந்த புன்னகையோடு ஏதோ மாலை ஏறியவன் போல களைப்பாக அமர்ந்திருந்த ராஜநாராயணனை பார்த்தவள், ராஜா வரியா என் கூட என்று கேட்டாள். எங்கே? வா, கம்பெனி கொடு. இவ்வளவு பெரிய ஊரில் நாம் தங்க தானா ஒரு இடம் கிடைக்காம போயிடும். அவன் அவள் பேச்சை கேட்டு திருதிருவென்று விழித்தான். பட்டர் வீட்டில் ஏட்டிக்கு போட்டியாக பேசிக்கொண்டு உட்கார்ந்திருப்பதற்கு இவளோடு சென்றால் உதவியாகவும் இருக்கும், தனக்கும் ஓரளவு பொழுது போகும் என்று நினைத்தவன் எழுந்து அவளோடு சேர்ந்து நடந்தான். குமாரவேல் இதை எதிர்பார்க்கவில்லை. ராஜநாராயணன், என்ன இது? அவங்களோட எங்கே கிளம்பிட்டீங்க? சாரி சார், என்னால் இனியும் இந்த வீட்டில் இருக்க முடியாது. ஹைலி போர். ஜீவா என் கிளாஸ்மேட். இந்த சூழ்நிலையில் அவளுக்கு நான் ஒரு கம்பெனி கொடுக்கறது தான் நல்லதுன்னு எனக்கு படுது. நாசமாக போச்சு. உங்களை பாதுகாக்கிற பொறுப்பில் இருக்கிற நாங்கள் என்ன பண்ண? எனக்கு எதுக்கு பாதுகாப்பு? வேண்டாம், ஜீவா இருக்கா. இவ போதும் இப்போதைக்கு. உங்களுக்கு புண்ணியமாக போகும். என் சூட்கேஸை சீக்கிரமாக கண்டுபிடிச்சு என்னை ஊருக்கு அனுப்பி வைங்க என்றவன் ஜீவாவோடு வேகமாக நடந்தான். பாரதி வாசப்படி அருகில் நின்று கொண்டிருந்தாள். அவன் ஜீவாவுடன் செல்வது பிடிக்காதவள் போல ஓங்கி வலது கையால் பக்கத்து சுவரை குத்தினாள். பார்த்து கொண்டே இருந்தாள் சந்திரிகா. அக்கா, அவ்வளோதான் அம்மாஞ்சி, இனிமே அந்த ஜீவா மாஞ்சித்தான் என்றாள். போடி. பாரதியின் எரிச்சல் பீறிட்டது. குமாரவேலும் கையை பிசைந்து கொள்ள பட்டர் குழம்பி போக தீட்சிதர் மட்டும் பொருள் பொதிந்த ஒரு பார்வையோடு முகத்தில் ஒரு பிரகாசத்துக்கும் உள்ளானார். என்ன சாமி, நடக்கிறதெல்லாம் மௌனமாக கவனிக்கிறாங்களே. கோவிலுக்குன்னு ஏடு இருக்குது, அதில் எழுதியபடி தான் எல்லாம் நடக்குதுன்னு காணாமல் அது போயிட்டாலும் எனக்கு அது ஞாபகத்தில் இருக்குன்னீங்களே. அதில் நேற்று இடி விழுந்து செத்தவன் பற்றி, இந்த பொண்ணை பற்றி எல்லாம் ஏதுனா இருக்குதா? குமாரவேல் கேட்டதற்கு தீட்சிதர் அசரவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இன்ஸ்பெக்டர் வால். நான் ஒன்று மட்டும் இப்போ சொல்லிக்கிறேன். இந்த பொண்ணு மட்டுமல்ல, இனி எந்த காலத்துலேயும் இந்த ஊரை விட்டு போகவே மாட்டான்னு என் மனசுக்கு தோன்றுறது. போக போக பாருங்களேன். போகாமல் எங்கே தங்குவாங்களாம்? சத்திரமா சாவடியா இங்கே தங்க? பாருங்கோ, இனிமே தான் நிறைய விஷயம் நடக்க போகிறது. தீட்சிதர் தன் பங்குக்கு புதிர் போட்டார். ராஜநாராயணனையும் ஜீவாவையும் படு ரகசியமாக ஒரு போலீஸ்காரர் தொடர்ந்து கொண்டிருந்தார். ஜீவா,
இப்போ நாம் எங்கே போகிறோம்? நடத்தபடி ராஜநாராயணன் கேட்டான். வா சொல்கிறேன், நாம் தங்குறதுக்கு சரியான இடம் இந்த ஊரில் இருக்குது. எந்த இடத்த சொல்கிற? எல்லாம் நீ 2-3 தடவை போயிட்டு வந்த இடம்தான். சரி, சாப்பிட என்ன பண்ண? பிஸ்கட் பழனும் வாங்கி சாப்பிட்டு ஒப்பேற்ற முடியாதா என்ன? நான் தெரியாமத்தான் கேட்குறேன். அப்படியானா இந்த ஊரில் இருக்கணுமா? பேசாமல் மெட்ராஸ் போயிட்டா என்ன? அவன் கேட்க அவள் நடந்த நிலையில் நின்று அவனை ஊடுருவினாள். என்ன ஜீவா, நிஜமாக மெட்ராஸ் போயிடலாங்கிறியா? இதுக்கு எதுக்கு நான் போய் சொல்லணும்? உன்னைத்தான் குமாரவேல் சார் தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்காரே. அவருக்கு என்ன, எனக்கு போனால் போதும்னு இருக்குது. சரி, என் கூட ஜஸ்ட் ஒரு நாள் இரு. 2 பேரும் சேர்ந்தே கம்பி நீட்டிடுவோம். அதுவும் சொகுசான காரில். காருக்கு எங்கே போக? உனக்கு ஏன் அந்த கவலை? அவள் கேள்வியோடு நின்ற இடம் இடிந்த கோவில். இதுதான் நாம் தங்க போகிற இடமா? உனக்கு ஆட்சேபனை இல்லையே? ஜீவா கேட்டதை தொடர்ந்து ராஜநாராயணிடம் அந்த அசாத்திய திகைப்பு. இங்கேயா என்றான் பெரிதாக. ஏன்பா, இந்த கோவிலுக்கு என்ன? பொதுஜன தொந்தரவு இல்லாமல் ஏகாந்தமாக அமைதியாக நாம் இருக்கலாம். அமைதியா? இங்கேயா? இங்கே வந்தாலே எனக்கு ராஜா கால ஞாபகங்கள் வந்துடும்னு சொன்னேன்ல. வரட்டும், நானும் அதை பார்க்குறேனே. ஒரு விதத்தில் நீ இங்கே தங்க சொல்கிறதும் சரிதான். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஏற்கனவே ஒருத்தர் இருக்கார். நிஜமாவா? யார் அவர்? யாரெல்லாம் தெரியாது. அவர் வந்து பார். ஓம் ஓம்னு ஒருத்தர் ஜெபிக்கிற குரல் கேட்கும். ரியலி? ஜீவா துளியும் பயமே இல்லாதபடி குதூகலித்தாள். அப்படியே வா வா, உள்ளே போய் அந்த குரலை கேட்போம் என்று கோவிலுக்குள் தன் மிதியடி கால்களை தூக்கி வைத்தாள். கோபுர சர்க்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த வீரியன் கழுகு அவளது அந்த மிதியடி கால்களை நோக்கி படுவேகமாக பறந்து வர ஆரம்பித்தது. அவளும் பார்த்துவிட்டு சட்டென கால்களை விலக்கி கொண்டு ராஜநாராயணன் மேல் தடுமாறி விழுந்தாள். இருவரும் தரையில் விழுந்து புரண்டு எழுந்தனர். வீரியனும் சிறகுகள் படபடக்க கோபுர சர்க்கத்தில் திரும்பி போய் அமர்ந்தது. என்ன ராஜ், இந்த கழுகு கொஞ்சம் தொல்லை கொடுக்கும் போல இருக்கே. ஆமாம், அப்படித்தான் தெரியுது. இருந்தாலும் உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான் ஜீவா. ஒரு வினாடி நீ என் மேலே விழவும் நான் பதறி போயிட்டேன் தெரியுமா? சரி, இதோ வரேன். அவனை பிரிந்தவள் ஒரு கல்தூண் அருகே ஒதுங்கி வேகமாக செல்போனை எடுத்து தட்டினாள். மறுமுனையில் ரமணி சாஸ்திரி மாட்டினார். சாஸ்திரி, நான் புவனா பேசுகிறேன். என்ன ஆச்சு? உன் ஃபோனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். மொட்டையன் விட்டல் ராவ் சொதப்பிட்டானா? சாரி, அவன் போய் சேர்ந்துட்டான். வாட்? அதிராதே. அவன் போயிட்டதாலே பெருசாக எந்த பாதிப்பும் இல்லை. மரகதலிங்கம் இந்த நிமிஷம் வரை பத்திரமா இருக்குது. இன்னைக்கு எடுத்துருவேன். எப்படி? யார் இருக்கா? வழி இருக்கு. இப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்கிற ஒருத்தன் என் கூட இருக்கான். யார்? வேற யார்? நீ யாரை நான் கொல்லணும்னு அனுப்பினியே அந்த ராஜநாராயணன் தான். ஜாக்கிரதை, அவன் பெரிய கில்லாடி. நான் கில்லாடிக்கு கில்லாடி. சேம் டைம் இங்கே கொஞ்சம் மேஜிக்கலான விஷயங்களும் இருக்கும் போல தெரியுது. மேஜிக்கல்? எஸ். ஒரு கிழவனார் அடிக்கடி என் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கார். யாருன்னே தெரியல. ஊரில் சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தர் புத்தர்லாம் பயங்கர டாபராச்சே. எல்லாம் கப்சா. எனிவே கேர்ஃபுல். இந்த நிமிஷம் சிலையை எடுத்திருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் விட்டல் போயிட்டாங்கிறது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இன்னும் காரியம் முடியலங்கிறது அதை விட அதிர்ச்சியாக இருக்குது. கவலையை விடு. இன்றைக்கி ராத்திரி என்ன ஆனாலும் சரி, அந்த லிங்கம் என் கைக்கு வந்தே தீரும். அதுக்கு ஐடியா பண்ணியாச்சு. பை. ஜீவா செல்ஃபோனை முடக்கியவளாக தலையை கோதி விட்டு கொண்டாள். அப்பொழுது யதார்த்தமாக கோபுரம் கண்ணில் பட்டது. அதில் ஒரு சிலை இருக்கும் இடத்தில் முதல் நாள் இரவில் அவள் கோவிலில் பார்த்த அதே சித்தர். ஜீவாவுக்கு நிஜமாலுமே பக்கென்றது. சற்றென்று தோளில் தொங்கியபடி இருக்கும் தோல் பையிலிருந்து பிஸ்டலை எடுத்தவளாக திரும்பவும் நிமிர்ந்தால் சித்தர் இல்லை, சிலைதான் இருந்தது. எப்படி? தன் கண் ஒருவேளை தன்னை ஏமாற்றுகிறதா? இல்லை ஏதாவது மாயமா? அவள் குழப்பத்தோடு ராஜநாராயணன் வந்து நின்றபோது அவன் நீட்டி படுத்திருந்தான். என்ன தூங்கிட்டியா? தூக்கம் வருது. தூங்கிடாதே. நம்ம 2 பேரும் இன்னைக்கு கோவிலுக்கு போக வேண்டியிருக்கு. கோவிலுக்கா? எதுக்கு? வா சொல்கிறேன். இந்த இடிஞ்ச கோவிலில் குடித்தனம் நடத்தவா 2 பேரும் இங்கே வந்திருக்கோம். ஜீவா, எதுக்கு இப்படி ரிஸ்க் எடுக்கிறே? அதுதாண்டா என் தொழில். ஜீவாவின் பதிலில் உறுதி மின்னியது. ஜீவாவின் பதிலால் ராஜநாராயணன் திகைத்தான்.
நீ ஆம்பளைத்தானே? அவள் திடீரென்று அவனை நோக்கி கேட்டாள். என்ன ஜீவா, எதுக்கு திடீரென்று இப்படி கேட்கிறே? ஏன் எதையும் ஸ்போர்ட்டிவாக பார்க்காம ஒரு பிரச்சனையாகவே எல்லாத்தையும் பார்க்குற? நீ என்ன சொல்கிற எனக்கு புரியல. என்னை பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுறே, ஊரே விட்டு போயிடவும் ரொம்ப ஆசைப்படுறே. இந்த ஊருக்கு நீ எதுக்கு வந்தியோ அந்த நோக்கத்தை பற்றி நீ கவலைப்பட்ட மாதிரியே தெரியலையே. ஜீவா அழகாக அவனுக்காக பீடிகை போட்டபடியே தொடர்ந்தாள். குறிப்பாக இந்த ஊரில் இருக்கிற கோவிலை நீ புரிஞ்சிக்க முயற்சியே பண்ணலையே. இங்கே புரிஞ்சிக்க என்ன இருக்குது? எல்லாமே தற்செயல சம்பவங்கள்னு முடிவே கட்டிட்டே. அப்படித்தானே? அவளது கேள்விகள் அவனுக்கு வியப்பான வியப்பை அளித்தன. ஜீவா, நீ என்ன சொல்கிற? மிராக்கல்னு எல்லோரும் சொல்கிற விஷயங்களே நம்ப சொல்கிறியா? ஸ்டூபிட் மாதிரி கேள்வி கேட்குறியே. இப்போ என்னை எடுத்துக்கோ, இந்த ஊருக்கு வந்து முழுசாக 24 மணி நேரம் ஆகலை. ஆனால் நான் இங்கே ஒரு மேஜிக்கலான விஷயத்தை 2 தடவை பார்த்துட்டேன். சாரி, 3 தடவை. மேஜிக்கலான விஷயமா? ஆமாம், இதோ இந்த கோவில் கோபுரத்தில் உட்கார்ந்துருக்கே கழுகு. சொல்லு. அது ஒரு முறை வயதான சாமியார் மாதிரி தெரியுது. இன்ஃபேக்ட் நேற்று நைட் கோவிலையும் அந்த சாமியாரையும் பார்த்தேன். ஜஸ்ட் இப்போது இங்கே அந்த கோபுரத்தில் ஒரு உட்கார்ந்துக்கிட்டு என்னையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறதை பார்த்தேன். ரியலி? ஆமாம், இதை நான் விட போகிறதில்லை. யாரோ மர்மமாக ப்ளே பண்ணுறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே தீரணும். அதுக்காகத்தான் இந்த கோவிலுக்கு இன்றைக்கி நைட்டு போவோன்னு சொல்கிறேன். இங்கே தங்கிடலான்னு நினச்சேன். மொத்தத்தில் சிஐடி வேலை பார்க்குறே, அப்படித்தானே? இல்லை, நம்மளை டபாய்க்கு நினைக்கிற பொய்யோட முகத்திரையை கிழிக்க போகிறேன். இங்கே தான் நான் வேறுபடுறேன். வெட்டி வேலை ஜீவா. நான் இதுக்காக வரல. நீ ஜேர்னலிஸ்ட். இப்படியெல்லாம் இறங்கினா உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக 4 விஷயங்கள் கிடைக்கலாம். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். என் ப்ரொஃபஷனுக்கு இது எந்த வகையில் ஹெல்ப் பண்ணும்? போடா, ஆம்பளையா லட்சணமா? நான் இருக்கேன் ஜீவா. ஒரு பொம்பளையை நீ எவ்வளவு தூரம் துணிச்சலாக யோசிக்கும், நானே யோசிக்கும்போது பல மடங்கு யோசிக்கணும் அப்படின்னு சொல்வேன்னு பார்த்தா மூக்கால் அழுவிறியே. இந்த பார், என்னை இப்போ என்ன செய்யணும்னு சொல்கிறே? எனக்கு ஹெல்ப் பண்ணு, என் கூடே இரு. இன்ஃபேக்ட் இந்த கோவிலுக்குள்ளே பலன் சொல்கிற நாடி ஜோசிய ஏடுகள்லாம் வேற இருக்காமே. ஆமாம், அந்த தீட்சதர் அதை பற்றி கூட நிறைய சொல்லியிருக்கார். அதுக்கு என்ன இப்போது? புதர் மண்டி அந்த கோவிலின் இடிந்த பிரகார வெளியில் ஒரு சரிந்து கிடந்த கல் தூண் மேல் அமர்ந்து கொண்டு ஒரு மாதிரி கன்னத்தில் வைத்தபடி அவன் கேட்க பதிலுக்கு அவள் ஒரு தூணின் மேல் சாய்ந்து கைகளை கட்டிக்கொண்டு அவனை பார்த்த விதம் சற்றென்று அவனுக்குள் ஒரு பொறியை ஊதி கிளப்பியது. அந்த தீட்சதர் அந்த ஏடுகள் பற்றி என்னவெல்லாம் உன்கிட்டே சொல்லியிருக்கார். அவள் ஆழம் பார்க்க முயன்றது அவன் காதில் விழவே இல்லை. அவனுக்குள் அங்கு வந்தாலே ஏற்படும் வரலாற்று கால தாக்கம் எழ அவனது நெற்றியில் பல சுருக்கம். அதே தூண், ஜீவா சாய்ந்து நிற்கும் அதே தூண். அதில் சாய்ந்து நின்று கொண்டிருப்பதும் ஜீவா தான். தலைமை சிற்பி மாதேவரின் மகள் இந்த ஜீவா. அவளுக்கு எதிரில் நாராயண அழகனின் உளிகள் ஒரு தூணின் சிற்பம் ஒன்றை செதுக்கி கொண்டிருந்தன. அவளோ நின்று அவனையே பார்த்தபடி இருந்தாள். அவனது திறந்த மார்பிலும் பருத்த புஜத்திலும் வியர்வை துளிகள். அவனது சுருண்ட கேசம் பிடரி வரை வளர்ந்து சுருண்டு கிடந்தது. உளியை பிடித்த துகள்களை பெயர்ப்பது ரசனைக்குரிய ஒரு செயலாக இருக்கிறது. பார்த்து கொன்றே நின்றாள் ஜீவா. ஒரு கட்டத்தில் வேர்வை வழிந்தபடி திரும்பிய நாராயண அழகன் அவள் வெறிப்பதை பார்த்து சற்றே துணுக்குற்றவனாக அவளை பதிலுக்கு வெறித்தான். என்ன பார்க்கிறீர்கள்? நானா? நீயா? நான் தான் நெடுந்தேரமாக உங்கள் கைகள் புரியும் கலைப்பணியில் என்னை மறந்து ரசித்தபடி நின்று கொண்டிருக்கிறேன். ரசிக்கக்கூடிய அளவிலா இருக்கிறது இந்த செதுக்கல்? இல்லையா பின்னே? ஒரு சிற்பியின் மகளா இப்படி பேசுவது ஏதோ காணாததை கண்டுவிட்டது போல. என் வரையில் உங்கள் செயல்பாடு எல்லாமே காணாத ஒன்றுதான். புதிர் போடாமல் புரியும்படி பேசி ஜெய்வா. செய்வது இறைப்பணி, ஆனால் இறைவன் மேல் பற்றுதல் கிடையாது. செய்ததோ காதல், ஆனால் காதலியுடன் கருத்து வேறுபாடு. உங்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஜீவா அவனோடு வாக்குவாதம் செய்ய தயாராகிவிட்டது போல கேட்ட கேள்வி அவனை சிரிக்க வைத்தது. எதற்கு இந்த சிரிப்பு? சிரிக்காமல் என்ன செய்வது? உழைத்துதான் பிழைக்க வேண்டும். உழைத்து பிழைத்தாலே அவன் மனிதன், இல்லாவிட்டால் மனித உறவில் உள்ள விலங்கு என்பது என் கருத்து. எனவே விலங்காகிவிடக்கூடாது என்று கருதி உழைக்கிறேன். எனக்கு தெரிந்த உழைப்பு சிற்பம் செதுக்குவது. அதை வேண்டுமானால் மற்றவர்கள் வியக்கலாம். ஆனால் கலையறிவை வியக்காமல் அதில் கடவுள் இருக்கிறார் என்பதும் அந்த கற்சிலையை ஆராதிப்பதும் புத்தியுள்ள செயலாக எனக்கு தெரியவில்லை. இதை கண்டித்தால் அது எனது காதலிக்கு பிடிக்கவில்லை. மொத்தத்தில் கடவுள் என்கிற ஒரு கற்பனையான விஷயம் ஒரு புறம் உங்களை முட்டாளாக்கி என் வரையில் எதிரியாகி விட்டது.
அதாவது இல்லாத ஒரு எதிரி எனக்கு உருவாகிவிட்டார். அந்த இல்லாத எதிரி குறித்து கவலை உண்டா? ஒருவேளை அந்த கடவுள் உண்மையாக இருப்பாரா? அப்படின்னா நாம் தான் அவரை புரிந்து கொள்ளவில்லையோ என்று. பைத்தியமே, மறந்தும் இப்படி ஒரு அச்சம் அல்லது குழப்பம் எனக்கு வரவே வராது. ஒரு கற்பனையான கடவுள் இருக்கிறார் என்று வைத்துக்கொள். என் கேள்விக்கு நீ பதில் சொல். இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கில் உயிரினங்கள் உள்ளன. அவைகளில் மனிதனும் ஒரு உயிரினம். அனைத்தையும் படைத்து அது கடவுள்தான் என்றால் அவர் இந்த உயிர்களில் எந்த உயிரின் வடிவத்தில் இருப்பார்? நம்மை போல்தான் இருப்பார் என்றால் அவர் படைத்த மற்ற உயிரினங்கள் தாழ்ந்ததா? ஆம், தாழ்ந்தவைத்தான் என்றால் கடவுள் ஏன் உயர்வு தாழ்வோடு உயிர்களை படைக்க வேண்டும்? அடுத்து அவர் படைத்த உலகில் வாழாமல் அவர் எங்கோ ஏன் மறைந்து செயல்பட வேண்டும்? அவர்தான் நம் செயல்களை கண்காணிக்கிறார். நம் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப படியளிக்கிறார் என்றால் எதற்கு பாவம் செய்ய விட வேண்டும், பின் தண்டனை அளிக்க வேண்டும்? இதையெல்லாம் கூட விட்டு தள்ளு. மனிதர்கள் பிற உயிர்களை படைத்து இயக்கிக் கொண்டிருப்பது எதற்காக? அதில் அவருக்கு என்ன கிடைக்கிறது? எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கேள்வி. இந்த சிலை என்று ஒன்று இருக்கிறது என்றால் அதை படைத்தவன் ஒருவன் இருந்தே தீர வேண்டும். அதேபோல் நான் இருக்கிறேன் என்றால் என்னை படைத்தது இறைவன் என்றால் அந்த இறைவனை படைத்தது யார்? ஒரு வாதத்துக்கு இதற்கெல்லாம் விடை இருக்கிறது என்றே வைத்துக்கொள். நம்மை படைத்து உலகை படைத்து உயிர்களையும் படைத்து இந்த கடவுளை கேவலம் ஒரு மனிதனுக்கு பயந்து நாம் ஒளித்து வைத்து காப்பாற்ற நினைக்கிறோமே. இதிலேயே தெரியவில்லையா இல்லாத ஒருவரை இருப்பதாக கருதி காப்பாற்றி கொண்டு இருப்பது நாம் தாம் என்று? அவர் உண்மையில் இருந்தால் இதே மனித கூட்டத்தில் ஒருவன் அவரை அழிக்க முயல்வானா? முயன்றால்தான் நடக்குமா? அப்படி நடந்தால் அது நன்றாயிருக்குமா? நாராயண அழகன் அடுக்கிய கேள்விகளில் ஜீவா மலைத்து போய் நின்று விட்டாள். அதே சமயம் அருமையான கேள்விகள், அற்புதம் அற்புதம் என்றபடியே ஒரு வயதான சித்தரை போன்றவர் அவர்கள் இருவரையும் நோக்கியபடி இருந்தார். நாராயண அழகனின் கேள்விகளை ரசித்தபடியே அதே நேரம் அற்புதம் எல்லாமே அறிவுபூர்வமான கேள்விகள் என்றபடியே வந்த சித்த புருஷரை சற்று வெறுப்புடன் பார்த்தான் நாராயண அழகன். ஜீவாவும் அவர் பாராட்டியதை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். என்ன பெண்ணே அப்படி பார்க்கிறாய்? நான் பாராட்டியது ஆச்சரியத்தை அளித்து விட்டதா உனக்கு என்று அவரும் அவளை பார்த்து கேட்டார். நிச்சயமாக. தாங்களோ ஒரு சிவனடியார். தாங்கள் எப்படி இவரது இந்த கேள்விகளை ரசிக்கிறீர்கள்? ரசிப்பது மட்டுமா? அவ்வளவும் உன்னதமான கருத்துக்கள். அதை நான் பாராட்டவும் செய்கிறேன் என்றார் அவர். குழப்புகிறீர்களே சுவாமி. இதில் சிவமே பொய் என்கிறார், நீங்களோ மெய் என்று உரைப்பவர். மெய்யாகி நீங்கள் இந்த பொய்யை ஆதரிப்பதா? பரவாயில்லையே, ரசிக்கும்படியாக வியக்கும்படியாக கேட்கிறாய். ஆனால் இதற்கெல்லாம் நான் பதில் சொன்னால் உனக்கு புரியாது. அதுதான் எனக்கு கவலை தருகிறது. அப்படியானால் பதில் என்று ஒன்று இருக்கிறதா? இந்த நொடி பதில் இல்லாத ஒரு கேள்வி என் வரையில் ஒன்றே ஒன்று தான். அது நம்மை படைத்த இறைவன் யார் படைத்தார் என்பதுதான். அப்படியானால் இறைவன் இருக்கிறான் என்பதுதான் உங்கள் நிலைப்பாடு, அப்படித்தானே? இது என்ன கேள்வி? நான் இருக்கிறேனே என்றால் இறைவன் என்று ஒருவன் இருந்துதானே தீர வேண்டும். அடியவரே, தயவு செய்து குழப்பமான பதில்களால் எங்களை மேலும் குழப்பாமல் இங்கிருந்து நடையை கட்டுகிறீர்களா? இடைப்பட்டது நாராயண அழகனின் குரல், அதுவும் அதட்டலாக. நாராயண அழகரே, சற்று சும்மா இருங்கள். அடியவரே பேசுங்கள். விடை தெரியாத அந்த கேள்வியை பற்றி நாம் பிறகு சிந்திப்போம். மற்ற கேள்விகளுக்கு பதில் கூற முடியுமா உங்களால்? அதுதான் கூறினேனே. நான் கூறத் தயார். ஆனால் அது உனக்கு புரியாது. அதைத்தான் பார்க்கிறேன், கூறுங்கள். நீ முதலில் கேள்விகளை கேள், அதுவும் வரிசையாக. சரி, கடவுள் இருக்கிறாரா? நீயும் நானும் இந்த நாராயண அழகனும் மற்றமுள்ள இதோ இந்த செடி கொடிகளும் கல்லும் மண்ணும் காற்றும் நீரும் ஒளியும் என்று நம்மை சுற்றி இத்தனை விஷயங்கள் இருப்பதால் அவர் நிச்சயம் இருக்கிறார். இதை கடவுள்தான் படைத்தார் என்று எதை வைத்து நம்புவது? உன்னை யார் நம்பச் சொன்னது? நம்பாதே. அதனால் கடவுளுக்கு ஒரு நட்டமும் இல்லை. நான் லாப நட்டத்திற்கு இப்படி கேட்கவில்லை. கடவுளை புரிந்து கொள்ளவே இவ்வாறு கேட்கிறேன். அப்படி வருகிறாயா நீ? நல்லது பெண்ணே. ஒரு ஆற்றின் ஆழத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீ என்ன செய்வாய்? அதில் இறங்கி மூழ்கி பார்த்து தெரிந்து கொள்வேன். கடவுளை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதே பாணியில்தான் செயல்பட்டாக வேண்டும். என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்? புரியவில்லை. கடவுளை புரிந்து கொள்ள அவரது பிரதாபங்களை படி, பக்தி செலுத்து, அதாவது அவருக்குள் இறங்கு. உனக்கு அவரும் புரிவார். அது எப்படி? ஆறோ குளமோ என் கண்களுக்கு நன்றாக தெரிகிறதே.
அதன் ஆழம்தான் பார்த்த மாத்திரத்தில் தெரியவில்லை. எனவே இறங்கி பார்த்து தெரிந்து கொள்கிறேன். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள சொன்னால் அந்த கடவுள் என் கண்ணுக்கு தெரியாமல் அல்லவா இருக்கிறார். கண்ணுக்கு தெரியாதவரை எப்படி இருப்பதாக நம்பி நான் புரிந்து கொள்ள முடியும்? அது சரி, பிறப்பிலேயே பார்வையின்றி பிறந்தவர்களுக்கு தங்கள் கண்களுக்கு இந்த உலகமோ உயிர்களோ தெரிவதில்லை என்பதால் தங்களை சுற்றி எதுவுமே இல்லை என்றா நினைக்கிறார்கள்? சித்தராகிய அந்த சிவனடியாரின் கேள்வி ஒரு வினாடி ஜீவாவை யோசிக்க வைத்தது. நாராயண அழகனோ சிரித்தபடி, கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும் ஸ்பரிசித்து அவர்களால் உணர முடியுமல்லவா? அப்படியாவது உங்கள் கடவுளை நானோ இவ்வளோ உணர முடியுமா? ஆஹா, அழகான கேள்வியே இப்பொழுதுதான் நீ கேட்டிருக்கிறாய். தோளில் ஆட்டுக்குட்டியை சுமந்து கொண்டிருக்கும் ஒருவன் வெளியில் எங்கே அதை தேடினாலும் கிடைக்காதல்லவா? நான் கேட்ட கேள்விகளுக்கு நேரடியாக நறுக்கென்று பதில் சொல்லவே உங்களுக்கு தெரியாதா? எதற்கு இப்பொழுது ஆட்டுக்குட்டி விஷயத்தை தொட்டீர்கள்? அப்படிக்கே ஆட்டோடு இருப்பவன் ஆட்டை தேடுவது எவ்வளவு அபத்தமோ அவ்வளவு அபத்தம் அவரை சதா ஸ்பரித்து கொண்டிருக்கும் நீ அவரை ஸ்பரிசித்து பார்த்து உணர முடியுமா என்பதுதான். நான் இறைவனே ஸ்பரிசித்து கொண்டிருக்கிறேனா? இல்லையா பின்னே? போதும், நீங்கள் ஒரு அழுக்கு பிரசங்கி, குழப்ப பிரசங்கி கூட. நாராயண அழகன் கோபித்து கொண்டு ஒளியை விட்டெறிந்தான். நில், அவரே தடுத்தார். அவனும் நின்று வெறித்தான். இப்பொழுது எதற்காக இந்த கடவுள் சர்ச்சை? அவரே கேட்டார். இல்லாத விஷயத்தை பற்றி இருப்பதாக கருதி கொண்டு கால நேரத்தை விரயம் செய்பவன் நான் இல்லை. இந்த சர்ச்சையை தொடங்கியது இவள்தான். நாராயண அழகன் கை ஜீவாவை நோக்கி நீண்டது. ஜீவா அவன் அப்படி சொன்னதற்கு அசரவில்லை. அடியவரே நில்லுங்கள், அவரை விட்டு தள்ளுங்கள், என் கேள்விகளுக்கு முதலில் பதில் முடியுங்கள் கூறி என்றார். சரி கேள். மீண்டும் அவரும் தயாரானார். நாஸ்திகவாதம் புரிந்த இந்த நாராயண அழகனின் கேள்விகளை எப்படி உங்களால் ரசித்து ஒப்புக்கொள்ள முடிகிறதோ அதில் அர்த்த செறிவு இருப்பதால். அர்த்த செறிவா? எப்படி? ஆமாம், கடவுள் நம்மை காப்பவர் என்கிறோம். ஆனால் அவரை இங்கே நாமல்லவா காப்பாற்றி கொண்டிருக்கிறோம் என்றான் அல்லவா? இது எத்தனை அறிவுபூர்வமான கேள்வி. சரி, அதற்கு உங்கள் பதில்? திரும்பவும் சொல்லுகிறேன். நான் பதில் சொன்னால் உனக்கு புரியாது. பரவாயில்லை, சொல்லுங்கள். நாம் வாழ நமக்கு இந்த உலகில் செல்வம் என்று ஒன்று தேவைதானே? நிச்சயமாக. அதை தேடி அலைந்து அதை சம்பாதித்து பல தலைமுறைக்கு ஏன் நாம் சேர்த்து வைக்கிறோம்? அந்த தலைமுறைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதாவது முதலில் பணத்தை நீ தேடி பிடித்து அதை நிலமாய், வீடாய், காடு கரையாய் மாற்றி உன் பெயரில் பத்திரப்படுத்துவாய். பிறகு அது உனக்கு காலமெல்லாம் பயன்படும். அப்படித்தானே? ஆமாம், அப்படித்தான். என் தந்தை கூட அடிக்கடி சொல்வார், முதலில் செல்வத்தை நீ காப்பாற்று, பிறகு அது உன்னை காப்பாற்றபடியே இருக்கும் என்று. வழிக்கு வந்து விட்டாய் நீ. நம்மை எஞ்ஞான்றும் இறைவன் காத்து நிற்க வேண்டும் என்றே இங்கே தற்காலிகமாக நாம் அவனை காத்து நிற்கிறோம். அந்த சித்த புருஷரின் பதிலால் ஜீவாவின் கண்களில் புதிதாய் ஒரு ஒளி நாராயண அழகனுக்கோ பற்றி கொண்டு வந்தது. இப்படி உதாரணம் காட்டி உளர எனக்கும் தெரியும். அப்படி இங்கே நீங்கள் காட்டிய செல்வத்தை சேமிக்கும் உதாரணம் மிக அற்பமானது. இறைவன் ஆதி அந்தமற்றவன், 7-14 புவனம் படைத்தவன், கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவளிப்பவன் என்றெல்லாம் அவனை புகழ்ந்துவிட்டு ஒருவரிடம் நிலையாக நில்லாத செல்வத்தோடு அவரை ஒப்பிடுவது பேசுவது உங்களுக்கே எளிவாக தெரியவில்லை என்று அந்த அடியாரை நோக்கி பாய்ந்தான். அடியாராகிய அந்த சித்த புருஷரோ அதை கேட்டு கோபம் கொள்ளாமல் திரும்பவும் சிரித்தார். ஜீவாவுக்கோ அவர் தெளிவாகவே பேசுவதாக தோன்றியது. நாராயண அழகா, ஒரு உதாரணத்திற்காக எனக்கு புரிய வேண்டும் என்று தான் அவர் அப்படி சொன்னார். அதில் எனக்கு தவறு இருப்பதாக தெரியவில்லை என்றாள் ஜீவா. அப்படியா? அப்படியானால் அவர் சொன்ன உதாரணத்தை வைத்து இவரிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். செல்வத்தை நாம் முதலில் காப்பாற்றுவோம், பிறகுதான் அது நம்மை காப்பாற்றுகிறது என்றால் சரி, அதை கண்ணால் பார்க்கிறோம், கருத்தால் உணர்கிறோம், குறிப்பாக அது காப்பாற்றும் என்று நம்புவதாலேயே அதை தேடி சேகரிக்கிறோம். என்னை படைத்த இறைவனும் என் கண்ணெதிரில் தெரியட்டும், பிறகு நான் அதை நம்புகிறேன். அது எப்படி வேண்டுமானாலும் தெரியட்டும், புல்லாய், புழுவாய், பூண்டாய், ஏன் இந்த உலகில் நாம் யாருமே கண்டிராத புதிய வடிவாய் அல்லது சப்தமாய், அதுவும் அல்லாது உணர்வாய், அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். பளிச்சென்று நான் இந்த உலக விஷயங்களை உணர்வது போல் அதை உணர வேண்டும். அப்படி உணர முடியுமா? வெட்டு 1 துன்று 2 என்று பதில் கூறுங்கள். நாராயண அழகன் அந்த சித்த புருஷரை இறுக்கி பிடித்தான். அவர் பார்வை ஜீவா மேல் சென்றது. அவளும் உடனே அதை ஆமோதித்தாள். அடியவரே, உங்களால் முடியும் என்று சொல்லுங்கள் என்றாள். அது எப்படிம்மா? உனக்காக நான் உண்டால் உன் பசி எப்படி தீரும்? இதுவும் அப்படித்தான் என்றார். ஜீவா, விடு, இவரால் முடியாது. இவரால் மட்டுமல்ல, யாராலும் முடியாது. இந்த உலகில் இருக்கிற ஒன்றை தான் ஒருவனால் கண்டறிய முடியும்.
இல்லாத ஒன்றை எவ்வளவு தேடினாலும் கண்டறிய முடியாது. அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டு அறிவு மயக்கமுடைய ஒருவர். இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ள வகையற்றவர். பிறர் நடந்த பாதையில் சுலபமாக நடக்க ஆசைப்படுபவர். நடந்து கொண்டும் இருப்பவர். துளியும் சுய சிந்தனையே பகுத்தறிவோ இல்லாதவர். அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவரை அப்படியே தீயாய் சுட்டது. அதுவரை உணர்ச்சி வசப்பாடே இல்லாமல் அவனை பார்த்து சிரித்தபடியே பேசியவரின் கண்கள் அப்படியே இரத்த சிவப்பாய் மாற ஆரம்பித்தன. இப்படி 43வது பாகம் முடிச்சிருக்காங்க. பிறகு நம்ம 44வது பாகத்தை பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. டாட்டா, பை பை.